எவ்வளவு சோதிச்சது? 11,000. எத்தனை பேருக்கு? ஒரு ஆளுக்கு 11,000. வாங்கின யார் வாங்கினா 11,000 கேட்காங்க. ஒரு ஆளுக்கு 11,000. திருச்செந்தூர் முருகனை பாக்குறதுக்கு 11,000 ரூபாயா? அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க கேரள பக்தர்கள். ஒருத்தருக்கு 11,000, 4 பேருக்கு 44,000 ரூபாய் கோயில் ஊழியர் கேட்டதா கூறப்படுது. சாமிய பார்க்கலான்னு வந்திருக்கோம், இப்படி சொல்றீங்களே அப்படின்னு அதிர்ச்சியில பக்தர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க. திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு நாள்தோறும் நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் வந்து முருகனை தரிசனம் செஞ்சுட்டு போறது வழக்கம். அப்படி வரக்கூடிய பக்தர்கள் சிறப்பு தரிசனம் மேற்கொள்றதும் வழக்கமாயிருக்கு. அதுக்கான டிக்கெட் கோயில் நிர்வாகம் சார்பில் வழங்கப்பட்டு வருது. 100ல் ஆரம்பிச்சு கம்மி தொகையில தான் டிக்கெட் ஆனது வழங்கப்பட்டு வரக்கூடிய சூழல்ல பகவானை நேரில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேரள பக்தர்களை சாமி தரிசனம் செய்யலாம், நேரில் சாமியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கோயில் ஊழியர் ஒருத்தர் கூட்டிட்டு போனதாகவும் அதுக்கு 11,000 ரூபாய் கேட்டதாகவும் கூறப்படுது. சண்முக விலாஸ் மண்டபம் வழியா போயிட்டு சாமி தரிசனம் செய்யறதுக்கு ஒருத்தருக்கு 11,000 ரூபாய்னு 4 பக்தர்களுக்கு 40,000 ரூபாய்க்கு மேல அந்த கோயில் ஊழியர் கேட்டதால அதிர்ச்சி அடைந்த கேரளா பக்தர்கள், என்னங்க பகவானை பார்க்கலான்னு தான் வந்திருக்கோம், ஆனா நீங்க இப்படி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. இப்போ இது தொடர்பான காட்சிகள் தான் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வருது. 4 பேருக்கு 40,000 ரூபாயா? கேட்கும் போதே அதிர்ச்சியா இருக்குல்ல? அப்ப அவங்களுடைய நிலைமையை நினைச்சு பாருங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு சிட்டி ஃபாக்ஸ் மீடியாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க.